யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சங்கத்தானி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 5 பெண்களும் அடங்குகின்றனர். விபத்துக்குள்ளான வேன் வீதியை விட்டு விலகி பயணிக்கும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. களுத்துறை மில்லனிய பகுதியிலிருந்து யாத்திரை சென்று கொண்டிருந்த வேன் ஒன்றை பஸ்ஸில் மோதியது. இரு வாகனங்களும் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. விபத்தில் சிக்கிய பஸ்ஸின் சாரதி சம்பவத்தை விவரித்தார். இடது பக்கம் அவங்களோட வேன் வந்த வேன் திரும்பி போட்டு டக்குன்னு நான் போன பக்கத்துக்கு திரும்பி நான் பஸ் நிப்பாட்டி போட்டு அப்படியே ஒன்று தான் அடிச்சாதான் ஹோம் சைட்டால வந்து அடிச்சேன். எந்த போன பக்கத்திலேயே நான் நின்றுட்டேன். தெரியாது என்ன நடந்தான்னு தெரியல. நான் பாரத பார்த்தேன். நான் கண்டுட்டு நான் நிப்பாட்டி போட்டேன். நிப்பாட்டின உடனே தான் வந்து அடிச்சது. அந்த இடத்துல ஸ்பொட்டிலேயே இந்த பஸ் நிற்குது. அவன் நித்திர கொண்டாரா இல்ல வேறு என்ன பிரச்சனை நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இடிச்சதுக்கு பிறகு எனக்கே தெரியாது என்ன நடந்ததுன்னு. வந்து அடிச்சது மட்டும் அந்த வாகனம் வந்ததை கண்டனா மற்றும்படி ஒன்றுமே தெரியாது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் காயமடைந்தவர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பஸ் ஒன்று கோன் அடிச்சு வந்தது. நாங்க திரும்பி பாக்குற கடையில இன்னொரு காயஸ் ஒன்று வந்து திரும்பி பார்க்க பெரிய சத்தம் தான் கேட்டது. வேற ஒன்றும் கேட்கல. அதுல இருந்தார்கள் நாங்க உடனே பார்த்தோம்னு நினைச்சாங்க ஒரு தினம் தப்பே இல்லை என்று டயர் பிடிச்சமா சத்தம் கேட்டதோட அப்படியே திரும்ப பஸ்ஸுக்குள்ள அப்படியே வேன் போயிருது. ஆனா டயர் பஸ்ல முட்டி தான் டயர் பிடிச்சிருக்கு. உடனே வந்து சுத்தினடாக்கெல்லாம் தூக்கி ஏற்றி கொண்டு போனது. 3 பேர் கொஞ்சம் உயிரோட இருந்த மற்ற நம்பிக்கையில தான் ஏற்றினாங்க. விபத்தில் உயிரிழந்த 10 பேரின் சடலங்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்தன. காயமடைந்து 6 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் பெண்ணொருவர் உயிரிழந்தார். அதற்கமைய விபத்தில் 5 பெண்களும் 6 ஆண்களும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பஸ்ஸின் சாரதி உள்ளிட்ட 5 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். காயமடைந்தவர்களில் 5 பேர் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விபத்து தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.